தனியார்கிட்ட இருந்தாலே சரியா இருக்குங்கிறது முழுக்க முழுக்க பொய்ங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஏர் இந்தியா விமானம் பத்தின விபத்து எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை பேர் இறந்தாங்க, அதுல எவ்வளவு பேர் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குங்கிறது எத்தனை செய்திகள் வந்தது. அந்த ஒரு பெரிய விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அதன் தொடர்ச்சியா வந்த செய்திகள் எல்லாத்துக்குமே தெரியும். தொடர்ந்து ஏர் இந்தியால பல கோளாறுகள் வந்து பல ஏரோப்ளைன்ஸ் வந்து நிறுத்துறாங்க. செயல்பாடு எல்லாம் நிறுத்தின இடமும் வந்தது. அப்போ இன்னொன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜியோல வந்து ரொம்ப குறைவான ரேட்ல வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ரொம்ப சீப்பா நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் விளம்பரப்படுத்தி நிறைய கஸ்டமர் சேர்ந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இன்னைக்கு அடிப்படையில ஒரு மினிமமா நீங்க ரீசார்ஜ் பண்றதா இருந்தா கூட 300 ரூபாய் குறையாம பண்ண முடியாது. அப்ப இப்படிதான் வந்து தனியார் கம்பெனி கிட்ட கொடுத்துட்டாலே வந்து எல்லாம் சரியா போயிருங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல கம்மியா இருக்கிற மாதிரியோ சுத்தமா இருக்கிற மாதிரியோ சரியா நிர்வாகம் இருக்கிற மாதிரியோ தெரிஞ்சாலும் இறுதியில வந்து நம்ம கிட்ட இருந்து மொத்தமா அவன் சக்கையா புழிஞ்சிட்டு தான் விடுறாங்கிறது தான் வந்து வெட்ட வெளிச்சமா இருக்குது. அப்ப இதெல்லாம் இருந்து என்ன தெரியுதுன்னா, தனியார்கிட்ட இருக்க எந்த துறையுமே நம்ம சாதாரண உழைக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படாதுங்கிறது சென்னை போராட்டமே அதுக்கு சாட்சியா இருக்குது. தனியார்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளை முழுக்க முழுக்க சோறடி கடைசியில சக்கையா தூக்கி வெளியே போட்டுருவாங்கிறது தான் உறுதியா தெரியுது. கவர்மெண்ட் கிட்ட இருந்தா மட்டும்தான் இந்த சாதாரண மக்களுக்கு ஒரு சிட்டிசனா இந்த மக்கள் போய் கேள்வி கேட்க முடியும், அதை ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க. பிரைவேட் கிட்ட இருக்கிறனால எந்த இடத்துலையுமே அது வந்து கேள்விக்கு உள்ள வரவே வராது. எப்பனாலும் யாருக்குனாலும் எந்த விதமான பணி பாதுகாப்போ உத்தரவாதமோ வாழ்வாதார பாதுகாப்போ இருக்காதுங்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது.